நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியாக சந்தித்திருக்கின்றோம். நேற்றைய நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சரும் விஜய் திருச்சியில ஒரு மாபெரும் மக்கள் சந்திப்பை நடாத்தியிருந்தார். மக்களோடு ஒரு கூட்டம் ஒன்றை வைத்து அதுல பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தார். அதுல சொல்லியிருந்தார், திமுக தீய சக்தி. இது தேர்தல் பிரச்சார மேடைகளில் நாங்கள் கேட்டதுதான். தொடர்ச்சியாக மக்களாலும் சரி, அதே போல ஆளுங்கட்சியாலும் சரி, தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட ஒரு விடயம் திமுக தீய சக்தி என்று. ஆனால் நேற்றைய நாளில் சற்று வித்தியாசமாக திமுக தேய்ந்து போன கட்சி, திமுக தீர்த்து போன கட்சி, திமுக கருகிய கட்சி, திமுக தூர போன கட்சி என்று ஏராளமான பல்வேறுபட்ட பெயர்கள் வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிட்டு இருந்தது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தனர் தமிழக வெற்றி கழகம் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதன் பிற்பாடு முதலமைச்சராக விஜய் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தாவேகா ஆட்சி அமைத்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். ஏனென்றால் ஒரு தொகுதியில தான் ஒருவர் நிற்க முடியும் என்றதன் பிற்பாடு. இந்த நிலையில இன்று திருச்சி கிழக்கு மக்களுக்கு நேற்றைய தினம் திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக திருச்சிக்கு அவர் சென்றிருந்தார். மாபெரும் மக்கள் சந்திப்பு, மக்கள் கூட்டம் ஒன்றை நடாத்தியிருந்தார். அந்த நிகழ்வில் முதலமைச்சர் விஜய் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது அவர் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு தமிழகத்தில கடந்த அரசு எந்த அளவு நிதியை விட்டு சென்றிருக்கிறது, கடந்த அரசு எந்த வகையிலான சட்டங்களை கொண்டு வந்தது, கடந்த அரசு எதை தொட்டு சென்றது, கடந்த அரசு என்னென்ன வகையிலானதை விட்டு சென்றிருக்கின்றது என்று நிறைய விடயத்தை சொல்லியிருந்தார். அதுல எல்லாமே 0 பாயிண்டாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிதி என்று சொன்னால் அங்கு இல்லை என்ற விடயத்தை முதலமைச்சராக பதவியேற்ற நொடியே சொல்லி இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அதையத்தான் நேற்றைய நாளிலும் சொல்லியிருந்தார். அதே போன்று சட்டங்கள் இயற்றப்பட்டமையா, அதை பின்பற்றினார்களா, அதை கொண்டு வந்தார்களா நடைமுறைக்கின்ற மிகப்பெரிய கேள்விகளை கொண்டு வந்திருந்தார். அதையும் தாண்டி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பல சலுகைகள் திமுக ஆட்சியில எதுக்குமே நிறைவேற்றப்படவில்லை. ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில நிறைவேற்றப்பட்டிருந்தது. அம்மா கொண்டு வந்த விதிமுறைகள், கொண்டு வந்த சட்டங்கள் என்றெல்லாம் பல வகையான விடயத்தை சொல்லி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தாங்கள் ஆட்சிக்கு சில வாரங்கள் தான் ஆகுது, 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்றார்கள். ஆனால் 6 நாள் கூட அவர்களால் அமைதியாக இருக்க முடியாமல் ஆட்சிக்கு வந்த சில நேரங்களிலே அவர்கள் ஆரம்பிச்சிட்டார்கள். அதுல முக்கியமான விடயம் கல்யாண வீட்டு விடயத்தை எடுத்து பேச ஆரம்பித்தார்கள். அதாவது சமூக வலைத்தளத்துல ரீல்ஸ்களாக போட வலுக்கிட்டார்கள். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விடயங்களை குழந்தை பிள்ளைகளை போல பேச வலுக்கிட்டார்கள். ஆக திமுக இன்று மக்கள் மத்தியில ஒரு இல்லாத கட்சியாக, தீர்ந்து போன கருகிய கட்சிகளாக இருக்கின்றது என்ற விடயத்தையும், அதையும் தாண்டி மக்களிடத்திலிருந்து தூர போன கட்சியாக பார்க்கப்படுகிறது என்ற விடயத்தையும் சொல்லுகிறார். ஆனால் திரும்பவும் நேற்றைய நாள்ல சொல்லியிருந்தார், இடைத்தேர்தல் வரப்போகின்றது, அந்த இடைத்தேர்தல திருச்சி கிழக்கு மக்கள் இன்னும் ஆதரவு தருவார்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் திமுக மற்றும் பலரும் ஒன்றாக சேர்ந்து தாவேகாவினுடைய ஆட்சியை குலைப்பதற்கு, இல்லாட்டி ஆட்சியை அவர் அமைத்துவிடக் கூடாது என்று சொல்லி தேர்தல் இடம்பெற்று வாக்குகள் சொன்னதன் பிற்பாடு, இத்தனை வாக்குகளை பெற்று இத்தனை தொகுதிகளை பிடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னதன் பிற்பாடு கூட அந்த 5 நாட்கள் 2 கட்சிகளும் சேர்ந்து செய்த ஒரு வேலை என்பது அந்த அளவு ஒரு கரி வேலை என்கின்ற விடயத்தை கூட சொல்லி இருந்தார். என்ன இப்படியும் அரசியல் செய்யலாமா என்றதை அந்த 5 நாட்கள்ல தான் கற்றுக்கொண்டதாகவும், அதே போன்று தனக்கு ஆதரவு வழங்கிய பல்வேறுபட்ட இயக்கங்களுக்கு அந்த இடத்துல நன்றியை தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது சொல்லி இருக்கின்றார், வெகு விரைவில் மக்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இந்த பெண்கள் தொடர்பிலான படையணியை தாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அதை சார்ந்த சட்டங்கள், அதே போன்று இருக்கக்கூடிய எவ்வகையான கட்டுப்பணத்தை, தண்டப்பணங்கள் செலுத்தப்பட வேண்டும், அதுக்கான சட்ட திட்டங்கள் மிக நுட்பமான முறையில செய்யப்பட்டு கொண்டிருக்கு. வாரக்கிழமை அளவில் அதை நாங்கள் வெகு விரைவாக நடைமுறைப்படுத்துவோம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த திருச்சியில அவர் பேசிய அந்த ஒவ்வொரு விடயங்களும் மக்களை சிந்திக்க வைத்த அளவு இருந்தது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு ஆழமான பேச்சாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஆட்சிக்கு சொற்ப நாட்கள் ஆகி இருந்தாலும் அவருடைய ஆட்சியில மக்களுக்கு தேவையான பல விடயங்களை அவர்களுடைய பிரதிநிதிகள் செய்வதை நாங்கள் சமூக வலைதளத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் திமுக அதிமுக என்கின்ற அந்த 2 கட்சிகள்ல திமுக என்ன செய்ய போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தொடர்ச்சியாக
தாவேகாவை பழியுரைத்துக் கொண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தாவேகா அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய ஆட்சியை செய்ய வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள், அவர்கள் மக்களுக்காக செயற்படுகின்றார்கள் என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு தாவேகா நன்மை செய்திருக்கா இல்லையா, தாவேகாவை மக்கள் விரும்புகிறார்களா இல்லையா என்பதை இடைத்தேர்தலிலும் நாங்கள் பார்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.